பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணி ஆகணுங்கிறது அர்ச்சனாவோட மோட்டிவேஷன் இல்ல. ஏற்கனவே உனக்கு தெரியாம அந்த குடும்பத்துக்கு அர்ச்சனா ஹெல்ப் பண்ணாங்க, அதை நீ தட்டி பறிச்சுட்ட. அதனால அவங்களுக்கு உதவணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது செல்வம், உனக்கு யாரையெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாரையுமே அர்ச்சனாவுக்கு ரொம்ப பிடிக்குது. அர்ச்சனாக்கு யாரையெல்லாம் பிடிக்குதோ அவங்க எல்லாரையும் உனக்கும் பிடிக்கிறது இல்ல, எனக்கும் பிடிக்கிறது இல்ல. இப்ப எதுக்காக குப்பனை காரணம் காட்டி அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு வேளை குப்பம் பொண்டாட்டிக்கிட்ட நான் நடந்துக்கிட்ட விதத்தை அவள் போய் ஜெயிலில் பார்த்து குப்பங்கிட்ட சொல்லிட்டா அவன் மனசு மாதிரி எனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டு வரணும்னு அவள் பயப்படுறான். ஆஹா, அர்ச்சனா கரெக்டா தான் யோசிச்சிருக்கா. ஒருவேளை குப்பம் மனசு மாறிட்டா? ஆமா செல்வம், நான் கூட இது யோசிக்கல. அர்ச்சனா சொல்ற மாதிரி ஒருவேளை குப்பம் மனசு மாறிட்டா? என்ன நீ அர்ச்சனா மாதிரியே பேசுற? இல்ல செல்வம், அப்படி ஒரு சிக்கல் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஓ மேல இருக்கிற வெறுப்புனால தானே குப்பம் பொண்டாட்டி எல்லார் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தினா. அவ ஜெயில இருக்கிற குப்பனை போய் பார்த்து அழுது கதறி நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருந்தா அவன் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல செல்வம். அப்போ நீ ஜெயிலுக்கு போற நிலைமை ஆயிடுமே. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது நந்தினி. எனக்கு குப்பனோட விசுவாசத்தை பத்தி நல்லா தெரியும். என்னதான் விசுவாசியா இருந்தாலும் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம அவங்க குடும்பத்தை நடுத்தருவுல விட்டுட்டேன்னு கேள்விப்பட்டா அவன் மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு செல்வம். எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் அவன் குடும்பத்தை தவிர மத்தவங்க பெருசா தெரியவே மாட்டாங்க. இல்ல இல்ல நந்தினி, குப்பனை பொறுத்த வரைக்கும் அவன் குடும்பத்தோட அவனுக்கு நான் தான் முக்கியம். ஏன்னா அவன் மனசுல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கான். அதனால தானே இந்த கேஸ்ல எனக்கு பதில் அவன் சரண்டரானா. ஆஃபீஸில் அன்றைக்கி அத்தனை ஸ்டாஃப் இருந்தாங்க. இவ்வளோ என் தம்பி வாசு கூட தானே இருந்தான். ஆனால் எனக்கு பதிலாக அவன் சரண்டர் ஆனானா? இல்லைல்ல, குப்பன் தானே சரண்டர் ஆனா. இன்னொரு விஷயம், அவன் இந்த ஊருக்கு பழப்ப தேடி வந்தப்போ வேற வழி இல்லாமல் திருடி மாட்டிக்கிட்டான். அப்போ நான் தான் அவன் திருட்டை மன்னிச்சு அவனுக்கு வேலையும் கொடுத்து அவனை ஒரு ஆளாக்கி விட்டுருக்கேன். அந்த நன்றி தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் விசுவாசமாக இருக்கிறதுக்கு காரணம். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் செல்வம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா? நன்றி விசுவாசம்னா என்ன? செஞ்ச உதவிக்கு எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காம நன்றி காட்டுறது தானே. ஆமா, ஆனா குப்பம் உனக்கு பதிலா சரண்டர் ஆகிறதுக்கு நீ அவன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்த. குப்பம் உண்மையிலேயே நன்றி விசுவாசம் உள்ளவனா இருந்தா அவன் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த தொகையெல்லாம் எனக்கு வேண்டாம், என் நன்றி விசுவாசத்தை விலை பேசாதீங்கன்னு சொல்லி அதை மறுத்திருக்கணும். ஆனா குப்பம் அப்படி செய்யலையே. சோ அவ உனக்கு பதிலா சரண்டர் ஆனதுக்கு மறைமுகமா பிரதிபலனை எதிர்பார்த்திருக்கான். தொடர்ந்து இந்த மாதிரி உதவிகள்லாம் அவன் குடும்பத்துக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவன் எதிர்பார்த்திருக்கான். அந்த மாதிரி உதவிகள்லாம் கிடைக்காம தான் குடும்ப கஷ்டத்துல இருக்குன்னு தெரியும் போது அவனுக்கு கோவம் வந்து மனசு மாறதானே செய்யும். அப்போ அவன் மனசு மாறிடுவான்னு சொல்றியா? நிச்சயமா மாறுவான். அவன் மாறாம இருக்கணும்னா நாம ஏதாவது செஞ்சாகணும். இல்ல நீ ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். இப்போ உனக்கு இருக்கிற அந்தஸ்து கௌரவ மரியாதைக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணா உன்னுடைய இமேஜ் என்ன ஆகும் செல்வம்? என்ன நந்தினி நீ இப்படி பயமுறுத்துற? இப்போ என்ன பண்ண சொல்ற? அரசியல சொன்ன மாதிரி அந்த கேடு கெட்ட பொம்பளை தேடி போய் வழியை உதவி பண்ண சொல்றியா? என்னால அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. நான் உன்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. நீ போய் குப்பம் பொண்டாட்டியை பார்த்து உதவியெல்லாம் செய்ய வேணாம். நீ ஜெயிலுக்கு போய் குப்பனை பார்த்து பேசு. குப்பனை பார்த்து பேசணுமா? ஆமா செல்வம், நீ ஜெயிலுக்கு போய் குப்பனை பார்த்து நான் சொல்ற மாதிரி பேசினேன்னா இந்த விஷயத்துல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். என்ன பேசணும்? எப்படின்னு இருக்கீங்க? நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அண்ணி எப்படின்னா இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஏன்னா அண்ணி குழந்தை பிறந்துச்சானே? நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். ஏற்கனவே 2 தடவை குழந்தை தங்காம போயிடுச்சு. இந்த தடவை தங்க வைக்கிற மாதிரி குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட தினம் வேண்டிக்கிட்டு இருக்கேண்ணே. என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. நான் உங்களை அண்ணனு கூப்பிடக்கூடாதுல்லண்ணே, சாருன்னு தானே கூப்பிடணும்.
என்ன சார் அப்படி பாக்குறீங்க? வேண்டாம் குப்பா, நீ என் அண்ணனே கூப்பிடு. இல்ல, அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காது. குப்பா, அதெல்லாம் ஆஃபீஸ்க்குள்ள ஒரு கௌரவத்துக்காக நான் சொன்ன ஒரு விஷயம். ஆனா இப்ப எனக்காக நீ இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்க. நீ என்ன உரிமையோட அண்ணனே கூப்பிடு குப்பா. எனக்கு தெரியுண்ணே, நீங்க வெளி உலகத்துக்காக தான் சில விஷயங்களை மாத்திப்பீங்களே தவிர, ஆனா உள்ளுக்குள்ள உங்களோட தங்கமான மனசு அப்படியே இருக்குண்ணே. உண்மையிலே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு குப்பா. வெளியில இருந்து உன்னை பாக்குறதுக்கு நான் வந்திருக்கேன். உன் பொண்டாட்டி குழந்தைங்களை பத்தி விசாரிக்காம என் குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறிய. உன்னோட இந்த மனசு யாருக்கு வரும்? என்னன்னு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் உங்களை நேர்ல பாக்குறேன். உங்களை பத்தியும் அண்ணிய பத்தியும் கேட்கறது தானே முறை. அண்ணி நல்லா இருக்காங்களாண்ணே? ம், எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தானே இருந்தது, ஆனா இப்ப பழகி போச்சுண்ணே. என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் இல்ல? சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. என்னண்ணே நீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்ணே. இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைண்ணே. இதுக்காக நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கண்ணே. குப்பா, நான் இது வரைக்கும் சம்பாரிச்ச காசு பணம் சொத்து பத்தை விட உன்ன மாதிரி நல்ல விசுவாசிங்களை சம்பாரிச்சிருக்கேன் பாரு. இதுதான் எல்லாத்தோடையும் பெரிய சொத்து. ஆனா என்னண்ணே நீங்க விடுங்கண்ணே. குப்பா, நாளைக்கு கேஸு கோர்ட்டுக்கு வருது. தெரியுண்ணே, சொன்னாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. ஆக்சிடென்ட் பண்ணது நான் தானே ஒத்துக்க போறேன். எந்த சூழ்நிலையிலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன, என் மேல உங்களுக்கு சந்தேகமான? அதனாலதான் விசாரிக்க வந்திருக்கீங்களா? சேச்சே சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை குப்பா. உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனா? உன்னை வந்து பார்க்கணுன்னு நான் தினம் யோசிப்பேன். ஆனால் இந்த வேலை பிரச்சனை டென்ஷன் அதனால வர முடியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிது, அதான் பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். நான் எப்பவும் உங்களுக்கு விசுவாசமா தானே நடந்துப்பேன். யாரோ வந்து என்கிட்ட என்னென்னமோ பேசி பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் நான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா சொல்லிட்டேன். என் அண்ணனுக்கு எதிராக என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். யாரு யார் உங்ககிட்ட வந்து என்ன பேசினாங்க? அதை விடுங்கண்ணே, எல்லாம் உங்க எதிரிங்க தான். அந்த நமச்சிவாயன் குரூப்பா? ஆமாண்ணே, ஏதோ தந்திரமா பேசி பார்த்தாங்க. வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே போயிட்டாங்க. இந்த விஷயத்துல நீங்க என் மேல துளி கூட சந்தேகப்படாதீங்கண்ணே. சேச்சே, என்ன குப்பா, நான் உன்னை போய் சந்தேகப்படுவேனா? தெரியும், என்னோட எதிரிங்களாம் இந்த மாதிரி தான் செய்வாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் குப்பா, அவங்க வேற ஏதாவது சொன்னாங்களா? அண்ணே, வேற ஏதாவதுண்ணா? இதை பாரு குப்பா, உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு துளி அளவு கூட குறைஞ்சிடக்கூடாது. உன் மனசுல எந்த நெருடல் இருந்தாலும் சரி சொல்லிடு. அண்ணா இல்லைண்ணே, அது வந்து எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. உன் மனசுக்குள்ள எந்த நெருடலும் இல்லை? நீ என்னை எதுவும் கேட்கணும்னு நினைக்கல? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணே. இல்லை குப்பா, உன் மனசுக்குள்ள நெருடல் இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நமச்சிவாயமும் துரராஜனும் மட்டும் உன்னை பார்க்க வந்திருக்க மாட்டாங்க, கூட உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நான் சொல்றது கரெக்டு தானே? அண்ணே, அது வந்து தெரியும் குப்பா, உன் பொண்டாட்டி உன்கிட்ட வந்து குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டாங்க, பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, சாப்பாடுக்கும் வழி இல்லை, வீட்டு வாடகையை கட்ட முடியலன்னு அழுது புலம்பி ஒப்பாரி வச்சிருக்கோம். கரெக்டு தானே? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்க என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாலே அவங்களுக்கு உதவி செய்யாமல் நான் விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எனக்காக எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்க. உன் குடும்பத்தை நான் நடுத்தெருவில் விட்டுருவேன் குப்பா. எனக்கு தெரியும் உங்களை பத்தி. என் பொண்டாட்டி அழுது புலம்புனா, ஆனா நான் நம்பலையே. இல்லை குப்பா, உன் பொண்டாட்டி சொல்றது உண்மைதான். நான் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? உன் பொண்டாட்டி கையில் நான் எந்த காசும் பணமும் தரல. அண்ணே, ஆமாம் குப்பா, நான் சொல்றது உண்மைதான். அதை காரணமாக வச்சு தான் அவங்க உன் மனசை மாற்ற பார்த்துருப்பாங்க. எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. எல்லாருக்கும் உதவி பண்ற நீங்க ஏன்னா என் குடும்பத்துக்கு உதவி பண்ணல? என் புள்ள குட்டியெல்லாம் பட்னியா கிடக்குமேண்ணே. இல்லை குப்பா, உன் குழந்தைங்களை நான் அந்த அளவுக்கு விட்டுருவேனா? நான் உதவி செய்யலைன்னு சொன்னது உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தானே தவிர உன் பசங்களுக்கு இல்லை. உன் பசங்க பேரில் ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் நான் பேங்க்ல போட்டிருக்கேன். தோ பாஸ்புக், நீயே பாரு.
அண்ணா நீங்க இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, ஆனா அவ எதுவுமே செய்யலன்னு சொல்றாளண்ணே. ஏன்னா நான் உன் குழந்தைங்க பேர்ல பேங்க்ல பணம் போட்டது உன் பொண்டாட்டிக்கே தெரியாது குப்பா. எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. மாசம் மாசம் குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்காம பணத்தை பிள்ளைங்க பேர்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்களே, ஏண்ணே? குப்பா உன் குடும்பத்துக்கு நிறைய செய்யணுங்கிற ஆசை என் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அதை செய்யாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதை நான் எப்படி சொல்லுவேன்? இப்ப கூட சொல்றேன், உன் குழந்தைங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா உன் மனைவிக்கு எந்த உதவியும் என்னால செய்ய முடியாது. ஏண்ணே? அது நான் எப்படி குப்பா என் வாயால சொல்லுவேன்? குப்பா நீ எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. உன் மனசை காயப்படுத்த நான் விரும்பல. அண்ணா என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. அண்ணா தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே. என் பொண்டாட்டி ஏதாவது உங்களை மரியாதை குறைவா பேசிட்டாளா, இல்ல மரியாதை குறைவா நடந்துட்டாளாண்ணே? சரி சொல்றேன் குப்பா, உன் மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கோ. உன் பொண்டாட்டி அவ்வளோ நல்லவில்லை. என்னென்ன சொல்றீங்க? அதை எப்படி என் வாயில சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உனக்கு எல்லா உண்மையும் தெரியணும். குப்பா உன் பொண்டாட்டியோட நடவடிக்கை சரியில்லை. முன்ன எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நடவடிக்கை நிறைய மாறி போச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இது பாரு குப்பா, நானும் ஆதாரபூர்வமா விசாரிச்சு உறுதியாக தான் சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி உன் சம்சாரம் கையில் பணத்தை கொடுக்க முடியும்? எனக்கு எப்படி அந்த மனசு வரும்? பிள்ளைங்களை விட்டு பல பேரோட ஊர் சுத்துறது தப்புன்னு நானும் போய் கண்டிச்சேன். ஆனா உன் பொண்டாட்டி என் பேச்சை கேட்கறதாவே இல்லை. அதான் பிள்ளைங்க பேர்ல பேங்க்ல பணத்தை போட்டேன். அந்த கோவத்துல தான் உன் சம்சாரம் என் மேல பழைய போட்டிருப்பா. குப்பா நான் உன் மனசு கஷ்டப்படுறதுன்னு மட்டும் நீ நினைக்காத. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த உண்மை உனக்கு தெரியதான் போகுது. இப்போதைக்கு இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ காமிச்சிக்காத. நீ வெளியில வா, அதுக்கப்புறம் நம்மளாம் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்போம். அப்புறம் உன் குழந்தைங்களை பற்றிலாம் நீ எந்த கவலையும் படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன். நீ முதல்ல வெளியில வா, உன்னை எப்படி வாழ வைக்கிறேன்னு மட்டும் பாரு. பாரு. என்ன உட்காந்து பெருசா யோசனை பண்ணிட்டு இருக்க? சாப்பிட வந்தேன்னா எனக்கும் வேலை ஆயிடும்ல. டேய் வாசு, ஏய் எங்க அவன் சீமந்த புத்திரன்? எதுக்கு அவனுக்கு தர்ற? உன் பையன் பேர் தானே வாசு? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? வாசு டேய் அம்மா சார் இவன் தான் சார் வாசு. பிடிங்க அவனை. ஏய் எதுக்கு என் பையனை இப்படி பிடிக்கிறீங்க? எதுக்கு சார் எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு கையால உடைங்க யோ சார். நிறுத்தியா? எதுக்காக என் புள்ளைய அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ, பணம் அதிகாரம் திமிரு இதெல்லாம் இருக்கிறதுனால போலீஸ் கிட்ட அநியாயமா என் புள்ளைய பத்தி புகார் கொடுத்திருக்கான். அது வந்து இப்படி நடு வீட்டுல வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கா. இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? கடவுளே, எதுக்குமா கத்துற? உன் பையன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? என்னங்க அவன் என்ன தப்பு பண்ணா? அவன்லாம் இப்ப முன்ன மாதிரி கிடையாது, ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்கான். என்ன தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணடா? ஊர் முழுக்க பேனர் வச்சு எங்க மானத்தையே வாங்கிட்டாயா? வெளியே தலை காட்ட முடியல, போனை எடுக்க முடியலங்க. போன் எடுத்தா இத பத்தி கேட்டுங்க மானமே போகுது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சார் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல என் சார். மாஜி பொண்டாட்டி ரேவதிக்கும் ரஞ்சித்துக்கும் நடக்க இருக்கும் கல்யாணத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படிக்கு முன்னாள் கணவன் வாசுன்னு இவன் போட்டோவை போட்டு ஊர் முழுக்க பேனர் போட்டு எங்க மானத்தையே வாங்கிட்டாங்க. பாக்குறவங்க காரி துப்பி அவமானப்படுத்துற மாதிரி ஒரு பேனர் வச்சிருக்கானே, இவனை சும்மா விட சொல்றீங்களா? பேனர் வச்சது நீதானே? எதுக்கு அப்படி பண்ண? சார் அது வந்து சார் என்ன சார் நீங்க இவங்கிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இவனை துணியெல்லாம் அவுத்துட்டு ஜட்டியோட தெருத்தரவா எடுத்துட்டு போங்க. நாங்க அவமானப்பட்ட மாதிரி இவனும் அவமானப்படலாம்.
சார் எதையாவது செஞ்சு எனக்கும் ரேவதிக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்க்கறான் சார். முதல்ல இவனை கொண்டு போய் லாக்அப்ல தள்ளுங்க சார். ஐயோ சார் வேண்டாம் சார். விடுங்க சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? எதுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? என்ன தப்பு பண்ணு என்கிட்ட கேக்குறியா? இவங்க பேசுறதா கேட்கல நீ? ஆமா சார், நான் பேனர் வச்சேன் சார். ஆனா இவங்க குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற மாதிரியோ இவங்களை இழிவுபடுத்தியோ நான் பேனர் எதுவும் வைக்கல சார். சார் சத்தியமா சொல்றேன் சார், அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு இல்ல சார். கல்யாணம் பண்ணிக்க போறாங்களே, வாழ்த்து தெரிவிக்கலாமேன்னு மனசார வாழ்த்து தெரிவிச்சு பேனர் வச்சேன் சார். என்ன முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்ற மாதிரி முன்னாள் கணவன் என் பேரை மட்டும் போட்டேன் சார். வேற எந்த தப்பும் நான் பண்ணல சார். சார் இவன் சாமர்த்தியமா பேசி தப்பிக்க பார்க்கறான். இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் லான கட்டுங்க சார். சார் தம்பி சொல்றதுலயே எந்த தப்பும் இல்ல. நீங்க சொன்னதை வச்சு நானும் யோசிக்காம வந்துட்டேன். சார் என்ன சார் இப்படி பேக் வாங்கிட்டீங்க? ஹலோ, அதான் அவரே சொல்லிட்டாரு எந்த தப்பும் இல்லைன்னு. அப்புறம் என்ன? யோ வாங்கயா போலாம். சார் சார் இன்ஸ்பெக்டர் சார், சார் இவங்களை கூட்டு போங்க சார். இல்லைன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க சார். வாசு, இந்த மாதிரிலாம் பண்ண கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு நினைக்கிறியா? நீ சுமாரியா? அந்த ராஜசேகர் நம்மள என்ன பாடுபடுத்துறான். இப்ப எப்படி பயந்து போறான் பாரு. அந்த அளவுக்கு நம்ம பிள்ளை அவன் கண்ணில் விரல விட்டு ஆடுறான்ல. ரேவதி சொன்னாங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு எனக்கு தோணலப்பா. இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். பெரிய மலையை ஒரே அடியா வெட்டி சாச்சிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஒண்ணு இல்லாம பண்ணணும். ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கான அந்த ரஞ்சித், அவனை துண்டை காணும் துணியை காணும் ஓட வைப்பேன். அதுக்கப்புறம் நானும் ரேவதியும் சந்தோஷமா வாழ்வோம். டேய் அதெல்லாம் சரிடா வாசு. அந்த ரேவதி சொத்துக்காரியா இருக்கிற வரைக்கும் நீ அவளோட சேர்ந்து வாழறதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா திடீர்னு அவ அப்பங்காரன் அவளுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா, அந்த அண்ணா காவடி கூட வாழறதை விட நம்ம செல்வம் பாக்குற பணியை நீ கட்டிக்கலாம்ல. ஏண்டி சொத்து நீ ஏண்டி சொத்து பின்னாடியே அலையிற? அவன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? இந்த பாரு, நீ இவ சொல்ற பேச்செல்லாம் கேட்காத. நீ ரேவதியோட சேர்ந்து வாழணுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா அவங்க அப்பா விஷயத்துல மட்டும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். போடி போய் சாப்பாடு எடுத்து வை. போட கை கால் அலம்பிட்டு வா, சாப்பிடலாம்.